அவனை கொல்லுவதற்கு, யாரை கொல்வதற்கு? ஸ்தேவானை கொல்லுவதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. இது சாதாரண உபத்திரவம் அல்ல, மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. உடனே எருசலேமில் இருந்த விசுவாசிகள் யூதேயா, சமாரியா ஆகிய பிராந்தியங்களுக்கு சிதறடிக்கப்பட்டு போனார்கள். இந்த அப்போஸ்தலர் 12 பேர் மட்டும் இங்கே இருந்தாங்க. இந்த 3000 எல்லாம் வந்தாங்கல்ல, 3000 5000 எல்லாம் சிதறடிச்சாங்க, போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? போய் 4ஆம் வசனம், சிதறடிக்கப்பட்டவர்கள் வாசிங்க, எங்கும் போய் பிரசங்கித்தார்கள். பிரசங்கித்தது யாரு? அப்போஸ்தலர் இல்ல. அப்போஸ்தலர் எங்க இருக்காங்க? எருசலேமில் இருக்காங்க. யூதேயாவுக்கு போனது யாரு? அப்போஸ்தலர் அல்லாதோர். யூதேயாவுக்கு போனது யாரு? அப்போஸ்தலர் அல்லாதோர். சமாரியாவுக்கு போனது யாரு? அப்போஸ்தலர் அல்லாதோர். எங்கும் சென்று திருவசனத்தை பிரசங்கித்தார்கள். நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், இப்போ இந்த தமாஷா சொல்லுவேன். இந்த திருச்சபையில் அப்போஸ்தலர் 1:8 எளிமை நின்று முணுமுணுக்காமல் மனப்பாரமாக சொல்லக்கூடிய ஒருவர் எழுந்திருங்கள். முணுமுணுக்க கூடாது, உட்கார்ந்துட்டு இப்படி பிச்சு பிச்சு சொல்லக்கூடாது. எளிமை நின்று அப்போஸ்தலர் 1:8 மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒருவர் எழுந்திருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே போகிறதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க எழுந்து போக முன்னால் அவர் சொன்ன கடைசி வார்த்தை அதுதானே. அதை சொன்ன உடனே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? அதை கூட உங்களுக்கு தெரியாதா? சாகும்போது என்ன சொன்னாங்க, போகும்போது என்ன சொன்னாங்கன்னு சொல்லி போய் கேட்போம் இல்லையா? கடைசியாக நம்முடைய ஆண்டவர் சொன்னது என்னது? இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும்னால் அவர் சொன்னது என்னது? அதான் அப்போஸ்தலர் 1:8. சகோதரி நீங்கள் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து, எடுத்த உடனே யூதேயா போகாதீங்க சிஸ்டர், எருசலேமுக்கு வாங்க. எருசலேமிலும் யூதேயாவில் இல்லை, யூதேயா முழுவதிலும் மனப்பாடம் பண்ணால் சரியா பண்ணணும். யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும். இப்போ எல்லாம் சேர்ந்து என்னோட சொல்லுங்க. பரிசுத்த ஆவி, சத்தமா சொல்லுங்களா, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலம் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூ உலகின் கடை எல்லை வரை, சொல்லுங்க நல்ல தமிழ் அது, பூ உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஒன்று சொல்லட்டுமா? அவர் இந்த வார்த்தைகளை சொன்ன பின்பு ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு, யாராவது செத்து போயிட்டாங்கன்னு ஒரு டெலிகிராம் அந்த காலம் வந்தால் மடமடான்னு அங்கே போய் சுற்றி நின்று அழுகிறவங்ககிட்ட கேட்டு, என்ன கடைசி அவங்க என்னப்பா சொன்னாங்க கேட்போம்ல, கடைசி என்னப்பா சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லை? The death words of the departed ones are of great significance. அப்போ what were the departing words of our dear one? அப்போஸ்தலர் 1:8. இந்த 1:8க்கு அவங்க கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் அவர்களுக்கு 8:1 கொடுத்தார். 8:1 என்ன? எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று, எல்லாரும் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு தேவையானது அப்போஸ்தலர் 1:8 அல்ல, 8:1. பெரிய உபத்திரம் வரணும் சபைக்கு. ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரே அடுத்தாப்புல மோடி வந்துடக்கூடாது. ஏரோது வந்தான்னா, பிலாத்து வந்தான்னு, சிம்மாசனத்தில் இருக்கிறது யாரு? ராஜாதி ராஜா இல்ல. அவங்க சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு பேரு சேர்மேன், அவ்வளவுதான். சீக்கிரம் சேரை காலி பண்ணிடுவாங்க. நம்ம ஆண்டவர் சேர்மேன் இல்லை, அவர் த்ரோன் காட். அவர் உட்கார்ந்திருப்பது ஆசனம் அல்ல, சிம்மாசனம். ஆண்டவரே
பிலாத்தும் ஏரோதும் சேர்ந்து எங்களை இவ்வளவா துன்புறுத்துறாங்க, எங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பேசுறாங்க, உங்களுடைய பெயரால் நாங்கள் இனிமே பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆண்டவரே, அடுத்த எலெக்ஷன்ல அவங்க வரக்கூடாது ஆண்டவரே. என்னடா ஜபம், முட்டாள், பைத்தியம். இப்படி ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ற இடத்துல இருந்து வெளியே போங்க. அப்படியா ஜெபம் பண்ணாங்க? என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, இவர்களுடைய பயமுறுத்தல்களை நீர் கவனித்து. அதுக்கு முன்னால் ஒன்று சொன்னாங்க, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த ஆண்டவரே. இவன் கொஞ்ச காலம் ஒரு சின்ன தேசாதிபதியா இருக்கிறான், நீர் யாரு? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்தவர். எங்க ஆரம்பிக்கிறாங்க பத்தியா? அந்த ஜெபத்தில் அவர் தேவனை அழைக்கிற விதத்தையே பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன ஒரு ரீஜன்? இந்தியா அல்லது ஒரு தமிழ்நாடு, இதெல்லாம் ஒரு சின்ன ரீஜன், ஒரு பிராந்தியம். பட் அவர் தான் தேவாதி தேவன். அவர் பயமுறுத்தல்களை கவனித்து அவர்களை கீழே இறக்கி விடும் என்று ஜெபம் பண்ணவில்லை. உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை தைரியமாய் சொல்லும்படி இன்னும் நிறைய அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யும் என்று ஜெபித்தார். அப்படிதான் ஜெபம் பண்ணணும். அவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாது. எவன் வந்தா என்னப்பா, நமக்கு என்னப்பா? ஆண்டவரை கொண்டு நிறுத்துங்க. அது ஏரோதுவா இருக்கட்டும், அது பிலாத்துவா இருக்கட்டும், ஒரே பதில் தான், நீர் ராஜாவா? ஆமாமா, நீ சொல்றபடி தான். அவ்வளவுதான், அதே தான். ஸோ இந்த சபைகள்லையும் இந்த கூட்டங்கள்லையும் இந்த உபவாச ஜபங்கள்லையும் அந்த கட்சி வரணும் இந்த கட்சி வரக்கூடாதுன்னு சொன்னால் அது நான்சென்ஸ், மதியினம். 6 நாளும் வரட்டும். நமக்கு இருப்பது தெய்வீக வல்லமை, அடையாளங்களும் அற்புதங்களும். அப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அப்படி அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் எதுக்கு? அவர்கள் எங்கெங்கு ஊழியம் செய்ய போகிறார்கள் அந்த இடங்களெல்லாம் அசைய போகிறது என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் அவர்கள் கூடியிருந்த இடத்தை அசைத்தார். அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். வந்துருச்சா? அப்ப அதுக்கு முன்னால கோழைத்தனமா இல்லை, இப்போ தைரியம் கூடிருச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரும்பாலானோர் நீங்கள் சென்னை வாசிகள், சென்னை விசுவாசிகள், சென்னை சபை மக்கள். என்னை கேட்டா சென்னைக்கு தேவையானது அப்போஸ்தலர் 1:8 அல்ல, 8:1. எழுதி வச்சுங்க. 8:1 தான் சென்னைக்கு தேவை. மிகுந்த உபத்திரவம் உண்டாகணும், எங்கேயும் சிதறடிக்கணும். குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது, எங்கும் சிதறடித்து போய் எருசலேமிலே உட்காந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? சிஸ்டர் சொல்லுங்க. பரிசுத்தாவனத்தில் வரும்பொழுது வல்லடைந்து முதல்ல எருசலேம், எருசலேமில்னு சொல்லல, எருசலேமிலும் யூதேயா, எருசலேம் நகரம், யூதேயா ரீஜியன், பிராந்தியம், யூதேயா முழுவதிலும். சமாரியாவுக்கு லேசா போக மாட்டாங்க, ஏன்னா அது தீண்டப்படாத ஜாதி. ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அவன்கிட்ட வாங்கி, இல்லையா? அவ கேட்கிறாள்ல, நீர் யூதனா இருக்க, நான் சமாரிய பொண்ணு, என்னிடத்தில் நீர் எப்படி தண்ணீர் கேட்கிறேன்? ஷார்ட்கட்டு யூதா சமாரியா கிராமம் இருந்தாலும் சுற்றி போவானுங்க இந்த யூதர்கள். தீண்டப்படாதவர், அன்டச்சபிள்ஸ். அங்கே தான் சொல்கிறேன், சமாரியா பூமியின் கடையெல்லை வரை, பூ உலகின் கடையெல்லை வரை. இப்போ அழகாக ஆண்டவர் அந்த 4 சர்க்கிள்ஸ் கொடுத்தார்ல, ப்ளூ பிரிண்ட் அழகாக கொடுத்தார்ல. நம்ம எருசலேமிலேயே கூசிக்கிட்டு இருக்கோமே. சென்னை இஸ் த ஜெருசலம் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் எருசலேம் சென்னை நகரம். என்னை பொறுத்த அளவில் இங்கே இருக்கிற திருச்சபைகளில் ஒரு பாதி பேர் பெட்டி கடைகளை மூடிட்டு நார்த் இந்தியா போகலாம். நாங்கள் சொன்ன இந்த இன்டர்வியூவில் தமிழ்நாட்டில் வடநாட்டில் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, வடநாட்டில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், தமிழ்நாட்டில் ஆடுகள் இல்லாத மேய்ப்பர்கள். அதனால தானே ஆடு திருடுற வேலை நடக்குது, அதனால தான் நடக்குது. விசுவாசிகளே, நீங்கள் வீறு கொண்டு எழும்பும்படி
என்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தை உங்கள் முன்னால் நான் பகிர்ந்து கொள்ளவில்லை, பாரத்தை உங்கள் முன்னால் கொட்டுகிறேன். 60 ஆண்டுகளாக நான் இந்திய மிஷினரி பணியிலே நேரடி ஈடுபாடு கொண்டவன். ஒரிசா கிராமங்களிலே வாழ்ந்தவன், மகாராஷ்டிரா கிராமங்களிலே வாழ்ந்தவன், மிஷினரிகளோடு மிஷினரியாக உழைத்தவன். வெறுமனை காதுகளினால் கேட்டதோ பத்திரிகைகளில் வாசித்ததோ அல்ல, கைகளினால் தொட்டது.